இந்த உம்மத்தை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு சேர்த்ததில், அல்லாஹ்வின் ரசூலின் அன்பை கொண்டு மனதில் பதித்ததில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெற்ற இடத்தை இன்னொருவர் பெற்றிருப்பாரா என்று யோசிக்க வேண்டும். புகாரியின் ஒவ்வொரு ஹதீஸும் பல லட்சம் பேர்களை வலியுல்லாக்களாகவே ஆக்கியிருக்கிறது. இமாம் புகாரி கப்பல் பயணம் செய்கிறார். அந்த கப்பல்ல இமாம் புகாரி பக்கத்துல ஒருத்தர் நண்பர் இருக்கிறார். அவர்கிட்ட நல்ல நெருங்கி பேசிட்டாங்க. அவர் ரொம்ப ஜாலி ஆகிட்டார், நண்பராக மாறிட்டார், பிரயாண கூட்டாளிகள் நண்பராகி விட்டார். கூட வந்தவர் இல்ல, புதுசா வந்தவர். அந்த கப்பல்ல ஒரு 30-40 நாள் பயணம். அதுல நெருக்கமான போது இமாம் புகாரியோடு பேசுற போது அல்லாமா முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி சொன்னாங்க, என்ன வச்சிருக்கேன்னு அவர் கேட்டார். அவர் சொன்னா, இமாம் புகாரி சொன்னாங்க, ஒரு மஞ்சள் பைய காட்டினாங்க, இதுல 1000 தங்க காசு வச்சிருக்கேன். 1000 தங்க காசு தான் அவருக்கு வேப்பாயிட்டு. அன்னைக்கு 1000 தங்க காசுனா லேஸ்மாத்தான காசு இல்லை. அது போல எதுக்குன்னா ஹதீஸுகளை சேகரிக்கிறதுக்கு அவங்களுடைய பயணத்திற்காக கொண்டு போறாங்க. 1000 தங்க காசு. அவர் அப்படியே மேய்ச்சி போனார். எடுத்து காட்டினாங்க அந்த பைய பார்த்துட்டு இருந்தாலும் ஆடி போயிட்டான், இவ்வளவு பெரிய பணக்காரரா இவங்க அப்படின்ட்டு. ஆனா எல்லாம் முகாரத்துல வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் கழிச்சு 2வது நாள் இருந்தாலும் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி பூரா அழுதான், சத்தம் போட்டான் கப்பல்ல. என்ன கேட்டா, என்னுடைய தங்க பைய காணலங்கிறான். என் தங்க பைய காணல, என்ன கலர்ப்பா, மஞ்சள் கலர், எவ்வளவு வச்சிருந்த 1000 தங்க காசுங்கிறான். 1000 தங்க காசு வச்சு இந்த மஞ்சள் பைய காணலன்னு சத்தம் போட்டு கப்பலை நிறுத்திட்டாங்க. ஏன்னா ஒரு பெரிய அமௌண்ட் காணலங்கிறார். யாரு? அந்த மனிதர். நம்ம பையன் நம்ம வாங்கிடலாம். கப்பல்ல யார் எடுத்திருக்க முடியும்? இந்த ஆட்களை தவிர இவங்க தான் எடுக்கணும். கப்பலை நிறுத்திட்டாங்க. அதிகாரிகள் உள்ள வந்தாங்க, செக்அப் பண்ணுங்கன்றாங்க. எல்லாத்தையும் போய் செக்அப் பண்றாங்க. எல்லாத்தையும் போய் பார்த்தா யார்ட்டையுமே பை இல்ல. இமாம் புகாரி இடத்துலையும் செக் பண்றாங்க. புகாரி மாம்பே இல்ல. அவர் பார்க்கிறாரு, புகாரி மாம் வச்சிருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் தான் நம்ம ரத்தம் போட்டோம், அடுத்த சட்டை கழிச்சோம், அவர்கிட்ட இல்லையே. அவர் சொன்னா, நல்ல பாருங்க எல்லாத்தையும் ரெண்டா சொல்றாரு. இன்னொருக்க பாருங்க, என் பையில தான் இருக்குது. எங்க பார்த்தாலும் பைய காணல. கடைசியில் என்ன கப்பல் அவ்வளவு பேர் அவரை எதிரா ஆளுக்கால் அடிச்சு, ஆளுக்கால் சத்தம் போட, வேஸ்ட் ஆக்கி, நேரத்தை வீணாக்கி, எல்லாரும் மேலே சந்தேகத்தை உண்டாக்கி, மோசடி பண்ணிட்டிய பாண்டு எவரு மேல அவ்வளவு பேரும் எல்லாம் எதிரியா மாத்திட்டான். அவர் மேல எப்போ நம்ம அடுத்தவங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறோமோ அவமானப்படாமல் மௌத்து வராது. முடிஞ்சிச்சு. அவமானப்பட்டார், அசிங்கப்பட்டார், பயணம் முடிஞ்சிச்சு. கீழே இறங்குறாங்க. இமாம் புகாரி இடத்துல வர்றார். வந்து வெக்கமே இல்லாம கேட்கிறார், அந்த பையன் எங்க வச்சிருக்கேன்னு கேட்கிறார். நீ வச்சிருக்க பைய தானப்பா நான் இவ்வளவு கூத்து போட்டேன், நீ எப்படியாவது பைய வச்சு உங்ககிட்ட இருந்து நான் வாங்கிடலாம். அவரு சொன்னா, நீ பைய காணலன்னு சத்தம் போட்ட பாரு, உடனே நான் கடல்ல போட்டேன். இது இன்னும் இருக்கு வியப்பாச்சு. கடல்ல போட்டேங்கிறீங்களே, எப்படிங்க மனசு வந்துச்சு? ஒண்ணும் இல்லப்பா, அந்த 1000 தங்க காசு எனக்கு பெருசு இல்ல. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸை சேகரித்து அந்த ஹதீஸை இந்த சமூகத்திற்கு கொண்டு கொடுப்பதில் என் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. அந்த அமானித தன்மையை கெடுக்கிற வகையில் நீ பைய காணலன்னு சத்தம் போட்டவை, அப்பவே நான் கடல்ல போட்டேன். ஏன்னா எங்கிட்ட வந்து கண்டுபிடிச்சா நான் சொல்வேன், அல்லாஹ் மீது சத்தியமா என் பையதான் சொல்வேன். அப்படி சொன்னாலும் ஆளுக்கெல்லாம் இருக்க